அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம என்னெல்லாம் செய்வோம்? வீட்டு வாசலில் ஒரு கோலம் போடுவோம், வீட்டு நிலையில் ஒரு மாவிளையை வச்சு ஒரு தோரணம் கட்டுவோம், வீடு ஃபுல்லாக நம்ம ஒரு பூக்களை வச்சு அலங்கரிப்போம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்வோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வீடு மங்களகரமாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் செய்வோம். ஒரு வீட்டுக்கு உண்மையான மங்களம் எது அப்படின்றதுக்கு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. மங்களம் என்ப மனைமாட்சி மச்சதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு வீட்டுக்கு மங்களம் எது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா மனைமாட்சி. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி தான் அந்த வீட்டுக்கு சிறப்பானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய மனைவி நல்லா இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த வீடு நல்லா இருக்கும். அவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதா இருக்கட்டும், அந்த வீட்டோட நிதிநிலையை கையாளுறதா இருக்கட்டும், அவங்க கணவனுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலையும் உதவி பண்ணக்கூடிய ஒரு மனைவி மட்டும் கிடைச்சது அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவங்க தான் சிறப்பானவங்களா இருப்பாங்க. அந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டாவது சொல்றாரு அப்படின்னா, நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு தங்க மோதிரம் இருக்கு. அந்த தங்க மோதிரத்து மேல ஒரு வைர கல் ஒன்று பதிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அழகை இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகா மாத்துறதுக்காக தான் அதை செய்யக்கூடியது. அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி. அந்த சிறப்புக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடியது எது அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு திருக்குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.